தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ராமேஸ்வரம் கடல் பகுதியில் 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள், கடலோர காவல்படை இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். ராமேஸ்வரம் கடல் பகுதியில் 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் கடல் பகுதியில் 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். ராமேஸ்வரத்திலே 108 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அது வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள், கடலோர அந்த காவல்படை அதிகாரிகளும் சேர்ந்து இந்த பறிமுதல் செய்திருக்கின்றார்கள். இதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான விஷயங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயற்சி செய்ததாக முதற்கட்ட தகவலில் தெரிய வந்திருக்கிறது. இந்த போதைப் பொருளுடைய அந்த மதிப்பு என்பது 108 கோடி ரூபாய் என்று குறிப்பிடுகிறார்கள். கஞ்சா, அபின் இது போன்ற பல்வேறு விதமான பொருட்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஹசீஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த போதைப் பொருள் தான் பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த ஹசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த போதைப் பொருளானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் கொடுத்திருக்கக்கூடிய தகவலின்படி இந்த ஒட்டுமொத்த போதைப் பொருளினுடைய அந்த மதிப்பு என்பது 108 கோடி ரூபாய் என்று சொல்கிறார்கள். ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும், காவல்துறைக்கு கிடைத்த அந்த ரகசிய தகவலின் அடிப்படையிலே மத்திய வருவாய் அந்த துறையினரும் அதே போல கடலோர காவல்படை அதிகாரிகளும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மத்திய வருவாய் புலனாய்வு துறையை சார்ந்த அதிகாரிகள் இதை முக்கியமாக செயல்பட்டு அந்த கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை கையங்களமுமாக மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் இலங்கைக்கு கடத்துவதற்காக வைத்திருந்த அந்த போதைப் பொருளையும் மொத்தமாக தூக்கி இருக்கின்றார்கள். ஹசீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த போதை வஸ்துவானது இன்றைய தினம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. கஞ்சா, அபின் போன்று பல்வேறு பெயர்கள் இருக்கக்கூடிய நிலையில இது ஒரு வகையான போதை வஸ்து என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த போதைப் பொருளைத்தான் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் தொடர்ந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இரு துறையை சார்ந்த அதிகாரிகளும் அந்த நபரை வீட்டிலிருந்து கைது செய்ததோடு மட்டுமில்லாமல் விசாரணையில் இந்தியாவிலிருந்து, குறிப்பாக ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக இந்த போதைப் பொருளை கடத்த தேவையான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து வந்ததாகவும், முக்கிய நபராக இவர் இருப்பார், அதாவது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அந்த நபர் தான் முக்கிய நபராக இருப்பார் என்ற கோணத்திலே அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 111 பாக்கெட்டுகளில் வைக்கப்பட்டிருந்த அந்த 98 கிலோ ஹசீஸ் போதைப் பொருளை தற்போது அதிகாரிகள் கையங்களவுமாக பிடித்து எடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 108 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பொட்டலமாக ஒவ்வொரு பாக்கெட்டாக கொண்டு சென்று அதனை பிரித்து இலங்கைக்கு கொண்டு சென்ற பிறகு இலங்கையில் வைத்து சிறு சிறு பொட்டலங்களாக அவற்றை கட்டி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கும் விற்பனை செய்வதற்கு இவர்கள் திட்டமிட்டிருந்தது விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது. அது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபரிடம் விசாரணை மேற்கொண்டதிலே அவர்கள் இந்த சரக்கை எங்கிருந்து கொண்டு வருகிறார்கள், எந்த இடத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் என்ற விவரம் எல்லாம் தெரிய வந்திருக்கிறது. இந்த போதைப் பொருளை கடத்தலில் ஈடுபட்ட 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டு படகிலே வைத்துதான் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு இவர்கள் கடத்தல் செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தற்போது சிக்கியிருக்கின்றார்கள். கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சரக்குகளை ஆய்வு செய்த போது கிட்டத்தட்ட 99 கிலோ அளவிற்கு இருந்ததாகவும் 111 பாக்கெட்டுகளில் அவை இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சாதாரண பொருட்களை கொண்டு செல்வது போல அவற்றை மறைத்து வைத்து அவர்கள் இந்த மீன் பிடிக்க செல்வது போல அவர்கள் சென்றதும் இந்த விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது. 108 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த சரக்கு போதைப் பொருளை தற்போது அதிகாரிகள் கையங்களவுமாக பிடித்திருக்கின்றார்கள். 111 பாக்கெட்டுகளிலே 98 கிலோ மதிப்பு இருக்கக்கூடிய அந்த போதை வஸ்தானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விரிவான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 4 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன் பின்னணியில் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த பொருளை எங்கிருந்து வாங்குகிறார்கள், கொண்டு சென்று யாரிடம் கொடுக்கிறார்கள், இதற்கு முன்பு இதே போன்ற பணிகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா, இப்படி கடத்தலிலே தொடர்ந்து ஈடுபடக்கூடிய நபர்கள் யார் யார் என்பதை கண்காணித்து அவர்களை மடக்கி பிடித்து அவர்களை விசாரணை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.